இப்படிலாம் அரசாணை இருக்கு, இப்படிலாம் நம்ம நாட்டில் சட்டங்கள் இருக்கு. டிஎன்பிசி செக்ரட்டரா ஒரு பீகார உத்தரப்பிரதேசக்காரன் வந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு, உள்ளுக்குள்ள வேலையை பார்த்துறான். பாவம் நம்ம மந்திரி எல்லாம் ரொம்ப அறிவாளி, ஒன்னும் கேட்கறது இல்ல. நம்ம சட்டமன்றம் எந்த ஆட்சி நான் குறை சொல்லல, நம்ம சட்டமன்றத்தில் 30 பில்லு ஒரே நாள்ல பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுது உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய இந்த போராடும் உரிமையை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளிலும் கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை அறிமுகம் செய்கிறோம். எதிர்ப்போர் இல்லை எங்க, எதிர்ப்போர் இல்லை எங்க, ஆதரிப்போர் அதிகம் என்று கருதுகிறேன். சட்டம் பாஸ் செய்யப்பட்டது என்று பாஸ் ஆகப்பட்ட சட்டத்தை என் இருக்கையில் இருந்து எகிரி குதிச்சு முதலமைச்சர் இடத்தில் போய் அதே பேரவையில் நேரலையில் சண்டையிட்டு மறுநாள் நம்ம கேபி திருமா காங்கிரஸ் எல்லா தலைவர்களும் கோட்டைக்கு போய் இந்த கூட்டணி கட்சிகள் முதலமைச்சரிடம் மன்றாடி அந்த சட்டம், அது 8 மணி நேரம் 12 மணி நேரம் நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அந்த சட்டம். நீங்க அரசு ஊழியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், எவரா வேணுமாலும் இருக்கலாம். நீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் அதான், அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சாலும் அதெல்லாம், எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் கணக்கில்லாமல் உங்களை வேலை வாங்கலாம் என்கிற மிக மோசமான ஒரு சட்டம் பாஸ் ஆகுதுங்க.